இந்து கடவுளை கடுமையாக விமர்சனம் செய்யும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என அறந்தாங்கியில் சிவகங்கை பாஜக தொகுதி வேட்பாளர் ஹெச். ராஜா கூறினார். நேற்று நடந்த சம்பவத்திற்கும் பாஜகவிற்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் பேசுறதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? போலீஸ் கண்டுபிடிக்கட்டும், யார் குற்றவாளியாக இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை இருக்கட்டும். ஓகே, ஏன்னா அவன் பூரா தீய சக்திகள். அதாவது இருங்க சொல்லுவேன், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை இழிவாக பேசிய வீரமணியை கூட்டிகிட்டு வர்ற கும்பல்கள் என்ன, திருப்பதி வெங்கடாஜலபதி இழிவாக பேசின கனிமொழிக்கு சீட்டு கொடுத்த கூட்டம், அவங்க எப்படி இருப்பாங்க? தீய சக்திகள். அந்த தீய சக்திகளை முழுமையா தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இப்போ எல்லா கருத்து கணிப்பும் என்ன சொல்லுது? மோடி தான் பிரதமரா போறாருன்னு. அப்போ மோடி பிரதமரா போறாருன்னு சொன்னா அவரோட கூட்டணியை சேர்ந்த, அவரோட கட்சியை சேர்ந்த பிரதிநிதி இருந்தா தானேமா அவரோட பேசி நம்ம திட்டங்கள் கொண்டு வர முடியும். அப்ப மீதி கட்சிகளுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட் தானே. அதாவது நாம நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால நீங்க எல்லாரும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற செய்தால் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் வரும். சிவகங்கை வளமாக மாறும். ஊழல் பெருச்சாளியின் பிடியிலிருந்து, ஊழல் பெருச்சாளியின் குடும்ப பிடியிலிருந்து இந்த சிவகங்கை தொகுதியை நாம மீட்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில பார்த்தா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வாட்ரா அந்த ஊழல் குடும்பம். இங்க சென்னையில எடுத்துக்கொண்டா கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அந்த ஊழல் குடும்பம். இங்க நம்ம சிவகங்கை எடுத்துக்கிட்டா சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் ஊழல் குடும்பம். மொத்தத்துல இந்த ஊழல் குடும்பங்கள்ல இருந்து தொகுதியை மீட்கணும், மாநிலத்தை மீட்கணும், நாட்டை மீட்கணும். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.